வணக்கம். அன்னை கலாம் மன்றம், நெய்தல் திருமுகம் கார்நகர் மன்றத்தின் தலைவரும் அதன் நிறுவனருமாகிய கந்தையா கிருஷ்ணராகிய நான் நமது மக்களுடைய நீண்டு செல்கின்ற ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் இன பிரச்சனை, இனத்துக்கான ஒரு தீர்வு. இதை வச்சு, இந்த தீர்வை வச்சு, இந்த இனத்தினுடைய உரிமையை வச்சு, அந்த உயிர்களை வச்சு எத்தனையோ தலைவர்கள் எல்லாருமே சுகபோகமாக வாழ்ந்து அழிஞ்சிட்டார்கள். இப்போ நமது பிரச்சனைகளை அடுத்து நோக்குவதற்கு, அதை காவி செல்வதற்கு எங்கட மண்ணில், தமிழ் பரப்பில் ஒரு தலைவர் இல்லை. ஆயிரம் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய மக்களுக்கு கொண்ட ஒரு தலைவர் இல்லை. அப்படி இருப்பார்களாக இருந்தால் அன்னை கலாம் மன்றத்தின் முன் அவர்கள் விவாதிக்கலாம், வந்து நிற்கலாம், தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். நாங்கள் இருக்கிறோமே. இது உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் தவறான கருத்துன்னு சொல்லி யாராவது வந்து உங்களை வாதுங்க. நமது இனத்துக்கு, நமது மக்களுக்காக, நம்மளுடைய தேவைகள், மக்களுடைய யுத்தம் முடிஞ்ச 16-17 ஆண்டுகள் காலங்கள் முடிந்ததுக்கு பிற்பாடு அதுவரைக்கும் மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாமல் நாங்கள் யாரோட கோயிக்கணும்னு சொன்னால், இது நாங்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கோம் என்று சொன்னால், நாங்கள் உலகத்தோடையோ இந்த நாட்டினுடைய அரசோ அந்த இன மக்களோடையோ நாங்கள் எந்த விதமான போவதாவங்களை அதுக்காக நாங்கள் ஆக்கள் இல்லைன்னு சொல்லி என்னென்னு சொன்னால், இவ்வளோத்துக்கும் காரணம் என்று சொன்னால் அங்கே தமிழ் தலைவர்கள் தான். தமிழர்கள் சொல்கிறதும் அவர்கள் சரியான குற்றமாக தான் இருக்குது. தாங்கள் தலைவர்கள் சொல்கிறதும் அவர்கள் மீது பெரிய குற்றம் தான் இருக்கிறது. இவ்வளோ காலம் மக்களை கொண்டுமே செய்யலை. இவர்கள் மாறி ஒரு போட்டியில் வச்சுக்கொண்டு, சண்டையில் வச்சுக்கொண்டு அவர்கள் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுகபோகமாக. ஆனால் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அப்பாவிகளுக்கு எந்த விதமான அடிப்படை உரிமை கூட இன்று வரை கூட இவர்களாலேயோ அந்த அரசாங்கத்தாலேயோ அங்கே கிடைக்க புரியல. இதாக வேறு வந்து கேட்கிறார்கள். கேட்பார்களா? இல்லை. கேட்டால் பயம் அவர்களுக்கு. ஏன்னா அவர்களும் தவறு செய்தவர்களானே. அவர்கள் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் ஒருவருக்கு தவறு செய்தவர்கள் இல்லை. அவர்கள் சொல்லப்பட்ட தவறு செய்தவர்கள். இவர் எல்லா இடமும் அப்படியே உலாவி வாரார்கள். உலகத்துக்கு போய் வாரார்கள். இங்கே உள்ள பிரச்சனைன்னு சொல்லியும் பேசுகிறார்கள். ஆனால் அங்கே உண்மையே எதுவுமே இல்லையா. வறுமை, புரளி, மக்களை மாற்றி அரசியல் லாபம், இதை ஒரு தொழிலாக கொண்டுட்டார்கள். அனைத்து மக்களுக்கு வழங்கையில் மக்கள் இனியாவது வழங்கிக் கொள்ளாமல் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் தங்களுடைய அரசியல் நாடகத்துக்காகத்தான் எங்களை ஒரு பார்வையாளராக வச்சிருக்கிறார்கள்ன்றதை இனியாவது நீங்கள் யோசிங்க. இனி நீங்கள் யோசிக்கணும்னு சொன்னால் என்று பாருங்கள். இவர்கள் என்னென்ன செய்கிறான்னு சொன்னால், பிரபாகரனை தொட்டு, சம்பந்தனை தொட்டு, சேனாதி ராஜாவை தொட்டு, அடுத்தது யாரை தொட போகிறாருன்னு எங்களுக்கு தெரியல. இவரெல்லாம் கூட மண்ணுக்கு தேவையான தலைவர்கள் தானே. இவர்கள் ஒரு இனத்தவ மதத்தவர்களா? இல்லையே. எங்களோட தமிழ் மக்களுக்காக அப்படியான சில மாற்றமுள்ள தலைவர்களும் இருக்கிறார்கள், இருக்கலாம். அதை நாங்கள் வரவேற்கிறோம். இதில் எங்களுக்கு எந்த விதமான ஒருபாடு இல்லை. நாங்கள் நினைக்கிறது ஒரே ஒரு சத்தியத்தான். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டு, எல்லாம் எம்பெருமானே துணை என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் எங்களோட வாழ்க்கை காலங்களை நாங்கள் நகர்த்தி கொண்டு வரோம். இன்று கடவுளும் இல்லைன்னு சொல்கிறார்கள். இந்த அரசியல் டிராமா இன்னும் தொடர்மாக இருந்தால், ஒரு பொய் பொருளியான வித்தை விளையாட்டுகள் நீண்டு செல்லுமாக இருந்தால், இது மக்களுக்கு பேராபத்தையே விளைவிக்கப் போகுது. இந்த உங்களுடைய இந்த ராமாக்களை எல்லாத்தையும் இந்த அரசியல்வாதிகள் நிறுத்த வேணும். அவமது அன்னை கலாம் மன்றம் இந்த வடக்கு கிழக்கு மாகாண அந்த தேர்தல்கள் வரும்பொழுது நாங்கள் எந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவிக்க போகிறோம்னு சொன்னால், புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சிக்கு தான் நாங்கள் ஆதரவு. அதை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அங்கே மக்களை நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், ரெண்டாவது தேசிய தலைவர் போராட்டத்தை முன்னெடுத்தது தவறா எல்லாம் நல்லதா? அப்படி நல்லதாக இருந்தால் அந்த போராட்டத்தில் இணைந்து இன்றைய போராடி புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வழியில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அதில் பல வகை கூறுகளுக்குள்ள ஒரு தொட்டு கொண்டு ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு வர வழி இல்லாமல் உழைக்கணும் தானே. உழைப்பில்லை. அவர் அரசியல்வாதிகள் பார்க்கிற அரசாங்கத்தால் நீண்ட ஒரு கொடுப்பனம் இல்லை. அவர்களுக்கு நிரந்தர தொழில் இல்லை. இதனால் அவர் என்ன செய்யணும்?
அவர் அங்கே நிற்கிறார் இங்கே நிற்கிறார் தான் சொல்லக்கூடாது, சும்மா சொல்லிட்டு போகலாம் விலகுவாக. அப்போ அவருடைய வாழ்க்கை பிரச்சனை போகணும். அவர்கள் தங்கள் உணவு உடை பாதுகாப்புகளையும் கவனத்தில் கொண்டு தானே அப்படி இருக்கிறார்கள். எல்லாத்தையும் வாசிக்கலாம் தானே. அப்போ தவறு செய்கிறது எல்லாத்தையும் குறையுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. நாங்கள் எல்லோரும் மொத்தமாக ஒரு நேரத்திலே பிறந்தவர்கள் இல்லை, எல்லாத்தையும் அறிந்தவர்களும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அறிந்து கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். இறைவனால் எழுதப்பட்ட அத்தனையும் ஒருவர் முழுமையாக படித்து கொண்டது இல்லையா? ஏமாற்றெல்லாம் தொடர்ந்து மாற்ற முடியாது. மக்கள் பாவங்கள் யுத்த காலத்தில் இருந்து நொந்து நூலாகி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். அவரோட தேவைகளை நாங்கள் ஏதோ ஒரு அளவில் எங்களுக்கு முடிந்த அளவில் நாங்கள் மக்களுக்கு உதவிகளை செய்கிறோம்னு சொல்லி நிறைய செல்வாதில் செய்வோம். ஆனால் அவர்கள் செய்ய இப்போ மன்றம் என்ன சொல்லுது? இன்றைக்கு முடி மக்களுடைய பிரச்சனை, இனப்பிரச்சனை, பாதுகாப்பு பிரச்சனை, தகவல் பிரச்சனை, தாளம் போடுற பிரச்சனைன்னு சொல்லியெல்லாம் நீங்கள் அங்கே மக்கள்கிட்ட அங்கே ஓட்டு கேட்க போகக்கூடாது. நீங்கள் அங்கே வடக்கு கிழக்கில் நீங்கள் ஓட்டு கேட்கக்கூடாது. முதலமைச்சராக நீங்கள் அங்கே நிற்கக்கூடாது. இது மன்றம் சொல்லுது உங்களுக்கு. நீங்கள் முதலமைச்சராக வடக்கிலையோ அல்ல கிழக்கிலையோ நீங்கள் நிற்க வேண்டாம். யாருக்கா நிற்கிறீர்கள்? வடகிழக்கில் முதலமைச்சராக நீங்கள் வாரதா 2 முனைந்த ஒரு அமைச்சராக வாரதுக்கு நீங்கள் யாருக்காக போறீர்கள்? சிங்களவருக்காகியா, முஸ்லீம்களுக்காகியா, தமிழ் மக்களுக்காகியா? ஒருக்க சொல்லுங்க பாப்போம். ஆனால் எல்லாரும் கை நீட்டு தான் வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள். எல்லா தரப்பட நீங்கள் கை நீட்டு தான் வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள். அதை சொல்லுவீங்களான்னு சொன்னால் இல்லை. நீங்களாம் உங்களோட விஷயத்தை தான் சொல்ல மாட்டீங்களே. மற்றவங்க ஓடி போய் சொல்லி போடுங்க. அங்கே வெளிநாடு தான் ஓடி போய் சொல்லி போடுங்க. நீங்கள் அங்கே அங்கெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்காக நாங்கள் உங்களுக்கு பயம் இல்லை. மனிதர்கள் மனிதர்களாக இருக்க வேண்டும். எனக்கு எல்லாம் நடக்கணும், நான் பாதுகாப்பாக இருக்கணும், எல்லாமே நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அடுத்தவனும் இருக்கணும் நினைங்க. உனக்கு கொண்டு அவரை கொண்டு இல்லை, நாட்டுக்கு ஒரு சட்டம் தான், அவருக்கு ஒரு சட்டம், இவருக்கு ஒரு சட்டம் மட்டும் இல்லையா, எல்லாமே ஒரே சட்டம். எல்லாமே இந்த சட்டத்திட்டத்துக்குள்ள நாங்கள் சரியாக அமைவாக இருப்போமாக இருந்தால், இறைவன் எழுதிய விதிகளுக்குள்ள நாங்கள் சரியாக நடப்பமாக இருந்தால் எவருக்கும் எந்த குறையும் இருக்காது, குற்றமும் இருக்காது, பயமும் இல்லை. நீ யார் கேட்குற? நான் உனக்கு சொல்கிறது, நீ சொல்லி என்ன, நான் சொல்லி என்ன? பிரபாகரன் என்ன வரலாறு? இவர் என்ன படித்தவர், என்ன கிழிச்சவர்? இவர் தமிழருக்கு தலைவராக வாரதுக்கு தகுதி இருக்கு அவருக்கு? ரெண்டு சொல்லி கேள்விகளை நீங்கள் பெருசாக அடிப்பினால், அவர் கல்வியை பெருசாக கற்றுக்கொண்டாரோ கற்றுக்கொள்ளலையோன்றதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர் தனக்குண்டான அந்த சரி நீங்கள் சொல்வது ஒரு கொஞ்சம் அறிவை வச்சாவது அவர் என்ன செய்திருக்கிறார்? மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்திருக்கிறார். ஏன்னு சொன்னால், நான் மக்களுக்கு நான் இந்த தமிழ் இடத்தை பெற்று இன்னொரு ஒப்படைச்சு போட்டு நான் ஒதுங்கி விடுறேன் என்று தான் சொன்னார். தான் அங்கே ஆடுறேன்னு சொல்லிடுறேன். இல்லை சொன்னால் இந்தியா அங்கே கடத்தி கொண்டு போய் கூட்டிக்கொண்டு போய் ஏமாற்றி வித்த காட்டி கொண்டு போய் அங்கே கேட்ட மாதிரிக்கு அவர் ஓமன்னு சொல்லியிருந்தா, இன்றைக்கு 4 சுவர்களை இருந்தோ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் சரியான சொல்லியிருந்தா, அவர் இன்றைக்கு முதலமைச்சர் இருக்க வேண்டிய தேவையில்லை, அவர் சுபமாக வாழ்ந்துருக்கலாமா அவர் நினைச்சா. ஆனால் அவர் நினைக்கல. அவர் என்ன சொன்னார்? நான் மக்களுக்கு தான் போராடுறேன், அந்த தமிழிடத்தை நான் பெற்று ஒருவரிடம் ஒப்படைச்சி விட்டு நான் ஒதுங்கிறேன். இது அவர் சொன்னதானே. ஊடகங்கள் வாயிலாக எல்லாம் வழிகளாகவும் அந்த செய்தியை தான் நான் சொல்கிறேன். நான் புதுசாக இங்கே என்ன எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கேன் இல்லையே. அதுக்காக என்ன அவர் சொல்கிறாங்க பிரபாகரனுக்கு அவக்கால சொல்லிக் கொண்டிருக்கேன். அப்படி இல்லை. பிரபாகரன் மாமனும் இல்லை, மச்சானும் இல்லை, மைச்சனும் இல்லை, அண்ணன் தம்பியும் இல்லை, உறவும் இல்லை. அவமதி இனத்தவன் தமிழன், அஞ்சா நெஞ்சம், புலி, தன்னுடைய கொள்கைகளை மாறாமல் இன்று வரை அந்த போராடி கொண்டிருக்கிறது என்ற ஒரு காரணத்தை வச்சு தான் நாங்கள் அவர் மீது ஆசைப்பட்டோமே தவிர, அதுக்காக நாங்கள் அதை வாங்க இதை வாங்க அவருக்கு அப்படின்னு இல்லை. நாங்கள் நமது மன்றம் அன்னை கலாமன்றம் என்பது ஒரு நடுநிலை. எந்தெந்த தலைவன் என்னென்ன செய்கிறார் என்று சொல்லி அதை பார்த்து தான் நாங்கள் அதை பேசுவோமே தவிர, மற்றபடி சும்மா வாய்க்கு வந்த மேலாம் பேச மாட்டோம். ஒருவரை நாங்கள் சும்மாலாம் குற்றமெல்லாம் சொல்ல மாட்டோம். என்னென்னு சொன்னால் அது உங்களுக்கு தேவை இல்லை. அவரே நான் குற்றம் சாட்டுவோம். என்னத்துக்கு குற்றம் சாட்டுவோம்? பிரவான பயங்கரவாதி சொல்லிக்கொண்டு பயங்கரவாத தடை சட்டத்தில் இருந்து நீக்க முடியாததுக்கு காரணம் பயம். முதல் அவருக்கு பயம். அவர்கள் செய்த அட்டூழியம் அவ்வளவு. அதுக்காக பிரவாரம் போட்டு பொல்லத்து தாங்கி துவச்சி தும்பாக்கியிருப்பார். அப்போதான் பிரவாரம் வரையக்கூடாது. பிரவாரம் செத்துறவனும் பிரவானுக்கு நல்ல நாளைக்கு அதையும் சேர்த்து முடிச்சிடணும். அப்போ தான் நாங்கள் அப்படியே தண்ணி இருந்தால் நீ சார் அடிச்சு சும்மா நிம்மதியாக அப்படியே நிறுத்துற. நாங்கள் என்ன அப்படி நாங்கள் எல்லாமே ஆடலாம். அவங்களோட கேட்கவே கூடாது. ஏன்னா நான் பதவி அதிகாரம் அந்தஸ்து பணம் அது இது நல்ல குணம் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. யாருமே சொல்லக்கூடாது. நாங்கள் உங்களை மட்டும்தான் கேட்போம். வேண்டா அதுதான் என்ன சொன்னால் நாங்களாம் பெருசு உத்தியோக பதவி இருக்கிறோம். எங்களா இருக்கிறது உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம் என்ற துணியில் நீங்கள் ஆடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மக்களை பாருங்க. மக்கள்கிட்ட நீங்கள் ஓட்டு கேட்க போகாதீங்க. இன்று நாங்கள்
உங்களால் தள்ளி வைக்கப்பட்ட அந்த புலிகள், அந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சிக்கு தான் மன்றம் ஆதரவு அளிக்கிறது. மக்களை நீங்களும் அவர்களுக்காக நீங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்கணும். என்னென்னு சொன்னால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க. எங்கண்ட அண்ணன் தேசிய தலைவர் பிரபாகரன் வளப்பில் இருந்த பிள்ளைகள் தான் அவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விட்டிருக்கார்கள். அவர் உங்களுக்கு தான் போராட கணம் ஏந்தி ஆயுதம் ஏந்தி களமுறைஞ்சவர்கள். அவர்கள் அந்நியர்கள் இல்லை, அவர்கள் நல்லவர்கள், அவங்களோட அன்பு தான் இருக்கிறார்கள். ஆனால் அரசியல்வாதிகளோட மாய சூழ்ச்சிகள் எல்லாம் இருக்குதானே, அதில் நாங்கள் முற்று முழுதாக தெரிஞ்சு கொண்ட காரணத்துக்காக தான் நாங்கள் அவர்களுக்கு உதவ முன்வர் வந்திருக்கிறோம். என்று சொன்னால் இவர் யாருமே அதை செய்ய மாட்ட விரும்பவில்லை. என்ன சொன்னால் அவர்கள் குழப்பங்கள் ஒவ்வொரு குழப்பி அடித்து சேர விடாமல் அப்போ இதில் வரலாறுலாம் நாங்கள் முழுக்கெடுத்து விசிக்கினால் எந்த அரசியல்வாதியும் உங்களை மண்ணில் இருக்க மாட்டார்கள். அப்போதுக்கு நாங்கள் சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் தமிழர்கள் ஒரே ஒரு காரணத்துக்காக. வணக்கம். மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை நான் இன்னொரு பகுதியில் தருகிறேன். வணக்கம்.